ஐயா, இந்த முறை கொடுக்கின்ற சனி பகவான் உங்களுடைய அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் ஒரு பர்மிட் சொல்யூஷன் சொல்கிறோம் இல்லை, ஒரு மனிதனுடைய வாழ்வியல் வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கான நுணுக்கத்தையும் வேலை அமைப்பையும் தரப்போகிறார். நாம் எதையும் நாம் இழந்து விட்டோமோ அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி தரணும் அல்லவா. இந்த 4 to 6 இருக்கக்கூடிய நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் 4 to 6 கால பைரவரை வணங்கி வாருங்கள். அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகும். ஏன்னா பூர்வீக புண்ணியம் கண்டகச்சனியும் அஷ்டமத்து சனியில் இருக்க பெற்றாலே துன்பத்தை அதிகப்படுத்தும் என்று தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய நம்ம தந்தையாருக்கோ தாயாருக்கோ நாம் கர்ம வினையை செய்யக்கூடிய காலமாகும். அந்த கர்மாவை ஏற்படுத்தி தருவார். உண்மையை சொல்கிறேன். இந்த 2025 நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி எவ்வாறு தாக்கத்தை கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்குமே சொல்கிறேன். இந்த சனி பகவானுடைய மாற்றம் தரக்கூடிய காலங்கள் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் மார்ச் மாதம் தான் நடைபெற போகுது. அடுத்த வருஷம் 2025க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சனிப்பெயர்ச்சி. அந்த மாற்றங்கள் முன்னாடியே அந்த 6 மாதத்துக்கு முன்னவே தென்படுமா. குரு பகவான் வந்தால் 3 மாதத்துக்கு முன்னவே தென்படும். இதுவே சனி பகவானாக இருந்தால் அவர் 6 மாதத்துக்கு முன்னே அந்த மாற்றங்களை கொடுத்தார். டைரக்ஷன் சொல்கிறோம் இல்லை, ஒவ்வொரு கிரகத்தினுடைய பார்வை பலாபலம், அந்த பலாபலங்கள் எல்லாம் மாறி அமைக்கும் போது அந்த சூழ்நிலைக்கெல்லாம் இப்போவே தென்பட ஆரம்பிச்சிடும். இது எவ்வாறு இருக்குவது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். சிம்மராசி, இந்த வருகிற சனிப்பெயர்ச்சியிலிருந்து நம்மளுக்கு இந்த 6 மாத காலங்கள் உள்ளது. இந்த 6 மாத காலங்கள் எவ்வாறு இருக்க போது, நம்ம வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்குமா இந்த சனிப்பெயர்ச்சி? இன்னும் வரலைங்க. ஏன்னா அடுத்த ஆண்டு தான் நம்மளுக்கு மார்ச் மாதம் தான் வரப்போகுது. இருந்தாலும் அதற்கு முன்னாகவே, ஏன்னா குரு பகவான் 3 மாதத்துக்கு முன்னே அதனுடைய பெயர்ச்சிக்கான அமைப்புகள்லாம் கொடுத்துருவார். இது சனி பகவான் 6 மாதத்துக்கு முன்னே அவை எல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவரைக்கும் கண்டகச்சனி அனுபவித்துடும். அதாவது தாக்கம் என்றால் ஒரு மனிதனுடைய பார்வையில், சனி பகவானுடைய பார்வையில் சிம்மராசிகாரங்க பட்டிருந்த வேதனை, ஒன்று ஹாஸ்பிட்டலும் கையுமா நம்ம சுற்றிருப்போம். நம்மளுக்கு உடல் உபாதை இல்லைன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல் உபாதை கொடுத்துருப்பாரு. நம்ம செலவீனங்கள் என்று சொன்னால் அது மிகையல்ல அப்படின்ற அளவுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஒன்றுமே இருக்காது. என்ன பிரச்சனைனே தெரியல. ஆனால் பார்த்தா 2 பேரும் அவங்கவுங்க வீட்டில் இருப்பாங்க. இவங்க வீட்டில் அவங்க இருப்பாங்க, அவங்க வீட்டில் இவங்க இருப்பாங்க. ஒரே வீட்டில் நாம் பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசிட்டு சைலண்ட்டாக இவங்களும் கம்முன்னு இருப்பாங்க, அவங்களும் கம்முன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் சிம்மராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பாங்க. ஒரே வீட்டில் டைவர்ஸ் மட்டும்தான், பேப்பர் மட்டும் கொடுக்கலை, மீதி எல்லாம் நடந்துட்டு. அவங்க வருவாங்க, சாப்பாடு போட்டு வைப்பாங்க, இவங்க சாப்பிட்டு அவங்க மான் கம்முன்னு போய்கினே இருந்துருவாங்க. எனக்கும் அவருக்கும் சம்மதில்லை, உங்கள் அப்பா கிட்ட நீ பேசிக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ உங்கள் அம்மா கிட்ட பேசிக்கப்பா. இவங்க மனைவி கிடையாது, இவங்க கணவன் கிடையாது. அந்த மாதிரிலாம் மாறிட்டுருக்கும். இவங்க வேலை அவங்க வேலை, அவங்க வேலை உங்கள் வேலை. நீ உங்கள் கடன் பிரச்சனை நீ பார்த்துக்க, என் கடன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், எங்கள் ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அப்பா அம்மா நீ பார்த்துக்க அப்படின்ற லெவலுக்கெல்லாம் போயிட்டுருக்கும். ஏன் இதெல்லாம் நடக்குது, எதனால் நம்மளுக்கு நடந்திருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் நீடிக்குமா நீடிக்காதா, இப்படியே தான் தொடருமா, கடன் வாங்கி கொண்டே தான் இருப்போமா, வாழ்வாதாரம் இப்படி தான் நம்மளுக்கு செயல்படுத்துமா. இப்போ கொஞ்ச நாளாக வேலையில் வேறு பிரச்சனை, குறையில்லாமல் வேலையில் வேறு பிரச்சனை கொடுத்துட்டாரு. அந்த வேலை சார்ந்த விஷயத்துலேயும் பிரச்சனையை அனுபவிச்சிட்டிங்க. வருகின்ற காலம் எல்லாம் இப்படி தான் இருக்குமான்னு அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் கடின உழைப்பினை தர வல்லவராக இருக்க போகிறார். ஐயா, இந்த முறை கொடுக்கின்ற சனி பகவான் உங்களுடைய அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் ஒரு பர்மிட் சொல்யூஷன் சொல்கிறோம் இல்லை, ஒரு மனிதனுடைய வாழ்வியல் வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கான நுணுக்கத்தையும் வேலை அமைப்பையும் தரப்போகிறார். நாம் எதையும் நாம் இழந்து விட்டோமோ அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி தரணும் அல்லவா. ஏன் நாம் கடன் வாங்கிட்டு இருக்கோம், இந்த கடனுக்கான தீர்வு என்ன கொடுக்கணும், இதிலேருந்து நாம் எவ்வாறு விடுபடணும், இப்போவே ஆராய்ச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்ருப்பீங்க. இதிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி, இதை மீள முடியுமா மூள முடியாதா, வேலையில் நம்ம டஃப் கொடுக்குதுன்னா நாம் எப்படி மாற்றி அமைக்கிறது, பிஸ்னஸ் யார் பேரில் போட்டு நாம் ஒர்க்கராக வேலை செய்யலாமா, இந்த எண்ணம் எல்லாம் உருவாகி இருக்கும். நம்ம எதை செஞ்சால் நாம் வாழ்வியலை மாற்றி இதிலேருந்து காலத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்வது,
இந்த முன்னேற்ற பாதையிலிருந்து நாம் பிரச்சனையிலிருந்து தடைபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த தடையான வாழ்க்கையிலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது? ஏன்னா இது முக்கியமாக தேவை. ஒரு மனிதனுக்கு இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அந்த காலத்தை உயர்த்தி காட்டுமா காட்டாதானா ஒரு லிமிட்டில் தான் சாமி வச்சிட்ருக்கோம். வேலை சார்ந்த விஷயமாகட்டும், வீட்டிலே ஆகட்டும், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சலசலப்புலாம் இருந்திருந்தால் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் சனி பகவானுடைய பார்வையால். ஏன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை வருதுன்னா அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதெல்லாம் முறியடிப்பார். இறை நாட்டத்தோடு இருங்க. இந்த நேரத்தில் கண்டகச்சனி சிம்மராசிக்காரங்க இறைவனுடைய நாட்டத்தோடு நீங்கள் காணப்பட்டால் இந்த பிரதோஷ வழிபாடை தயவு செய்து எடுத்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய தப்பிக்கின்ற வழி ஐயா. வேலையும் செய்ய நானே சொல்லலை. கால பைரவர் தேய்பிரை அஷ்டமி திதி காலங்களில் வருகிற ஒவ்வொரு மாதத்துலேயும் வருகின்ற தேய்பிரை அஷ்டமி திதியை எடுத்துக்குங்க. இந்த நேரத்தில் இறைவனுடைய பாணியில் அந்த இடத்துக்கு செல்லுங்க. இந்த 4 to 6 இருக்கக்கூடிய நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் 4 to 6 கால பைரவரை வணங்கி வாருங்கள். அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகும். இல்லாதவருக்கு உங்களால் முடிஞ்சால் செல்வங்கள் இருந்தால் உதவி செய்யுங்க. உடல் உபாதைகளாக தொந்தரவு கொஞ்சம் கொடுக்கும் சாமி, இதை ஏற்றுக்குங்க, வேறு வழி கிடையாது. அப்பப்போ உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்து கொள்ளுங்கள். இந்த எக்ஸசைஸு வாக்கிங்கு இதெல்லாம் போகிறதுக்கு ஃபைல் பண்ணுங்கள். முதியவராக இருக்க பெறுவவங்களுக்கெல்லாம் இந்த உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் சாமி. அதிலிருந்து இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும், கிட்னி சம்பந்த பிரச்சனைகள்லாம் இந்த தொந்தரவு இப்போவே பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லைனா வீட்டில் தேவையில்லாமல் கணவன் மனைவி சண்டை, வேலையில் வேலை செய்கிற இடத்துல ஒர்க்கர் கூட நாம் பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி சூழ்நிலைலாம் ஏற்படுத்தும். இதையெல்லாம் மாற்றி அமைங்க. நாம் என்னென்ன இழந்துட்டோம்னு சொல்லிட்டு முதல்ல தேடுங்க. இதெல்லாம் தேடினால்தான் இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கத்திலிருந்து நாம் வெளிவர முடியும். நாளைக்கு நடக்க போகிறத நான் இன்றைக்கே சொல்கிறேன் சுவாமி. இது 6 மாத காலத்துக்கு முன்னே நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ஆகிடும். என்னென்ன வழிமுறைக்குது நம்ம ஜோதிடரை கேடுங்க. கேட்டு என்னென்ன பண்ணனா நம்ம அதிலேருந்து விடுபடலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். இல்லைன்னா இந்த ஸ்ரீரங்கத்துக்கு 108 திவ்ய தேசத்தில் முதன்மை தேசம் அல்லது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சோளிங்கரில் இருக்கக்கூடிய நரசிம்மர், யோக நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. இதெல்லாம் செஞ்சால் வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ சோளிங்கர் சென்று வருவதும், அந்த இருமலையும் ஏறி வருவதும், அந்த ரங்கநாத பெருமானம் திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு போகிறதும், இதெல்லாம் நாம் வைத்து ஃபைல் பண்ணாதான் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், தேவையில்லாத நெகட்டிவ் திங்ஸ் இந்த நேரத்தில் வரும். தேவையில்லாத தவறான விஷயங்கள்லாம் நம்ம கண்ணில் தென்படும். தேவையில்லாத உறவுகள் நம்மக்கிட்ட வந்து சேர ஆரம்பிக்கும். கையெழுத்து போட்டது, பேங்க்கில் நம்ம வட்டி கட்ட முடியாமல் தவிக்கிறது, அதுக்கு முதலீடு வைக்காமல் இருக்கிறது, சண்டை சச்சரவு வீட்டில் நடக்கிறது, இவையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடியதுக்கு மாதிரி இறைவனுடைய பிரதோஷ நாள் வழிபாடை மேற்கொள்ளுங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன தடையெல்லாம் கொடுப்பார். ஆனால் செல்வத்தை தரவல்லவராகவும் இருப்பார். ஒரு பர்மிட் சொல்யூஷன் இது வரைக்கும் வீடே வாங்கலை, நிலமே வாங்கலைன்றவங்களுக்கெல்லாம் ஒரு பர்மிட்டான ஒரு இடத்த கொடுப்பார் ஐயா. அதையும் சொல்லிடு. கடுமையான தாக்கத்தையும் அனுபவிப்பீங்க. ஆனால் தாக்கத்துக்கு ஏற்றார் போல் உன்னதமான நிகழ்வும் கண்ணுக்கு தெரியாமல் நடைபெறும். இந்த பாக பிரிவினையெல்லாம் இப்போ ஏற்பட ஆரம்பிக்குது. வீட்டில் பிரச்சனை, நான் சொத்தை பிரிச்சுன்னு போயிடுறேன், இல்லை என் கடன் பிரச்சனைக்கு என் இடத்த கொடுத்துருங்க, நான் விற்றுட்டு வெளியே போகிறேன். இதெல்லாம் இப்போ 6 மாத காலத்துக்குள்ளே இதெல்லாம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள்லாம் நாம் எடுத்து வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ணன் தம்பிங்க ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க, அண்ணன் தம்பி பகையெல்லாம் இப்போ மாற ஆரம்பிச்சிருக்கும். என்னை விட்டுடுங்க, நான் தனி கொடுத்துரும் போற ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் இப்போ உருவாகும். தொலை தூரத்துக்கு சென்றுருங்கள். சொந்த மண்ணில் இருந்தால் இப்போ அந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் வெளியேறக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும். இப்போ எதனா சொந்த மண்ணிலே நாம் பூர்வீகத்திலே இருந்து கொண்டு இருந்தால் நம்மளை துன்பப்படுத்தும். இந்த கொஞ்சம் நாளைக்கு ரிலீஃபலாக இருக்கிறதுக்கு வெளியே எங்கன்னா போயிட்டு கொஞ்சம் கொடுத்தனை நடத்துங்க. வெளியூர்லேயோ வெளி மாநிலத்திலேயோ சற்று காலங்கள் தள்ளி இருங்கள். உங்கள் வாழ்வாதாரத்தை மேன்மை அடையச் செய்யும். புதிய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு உன்னதமாக அமைக்கப்பெறும். ஏன்னா பூர்வீக புண்ணியம் கண்டகச்சனியும் அஷ்டமத்து சனியில் இருக்க பெற்றாலே துன்பத்தை அதிகப்படுத்தும் என்று தான் கொடுத்துருக்காங்க.
இந்த ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய நம்ம தந்தையாருக்கோ தாயாருக்கோ நாம் கர்ம வினையை செய்யக்கூடிய காலமாகும் அந்த கர்மாவை ஏற்படுத்தி தருவார். உண்மையை சொல்கிறேன், அந்த காலமெல்லாம் நம்மளுக்கு வரும் ஐயா. இந்த நேரத்தில் சின்ன சின்ன உபாதைகளும் சின்ன சின்ன உடல் உபாதைகளையும் தொந்தரவும் கொடுக்கும். ஆனால் தீட்ட வேண்டிய காலத்தில் உங்களை எவ்வளோ தீட்ட முடியுமோ தீட்டிட்டார். இப்போவே பரவாயில்லை என்று கூட சொல்லுவேன். நான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது பரவாயில்லை, நாம் எதை செய்தால் நாம் முன்னுக்கு வர முடியும் என்ற திட்டமெல்லாம் இப்போ உருவாகி விட்டது. இப்போவே உருவாகிட்டாங்க, இப்போவே ஆல்டர்னேட் ஆகிட்டாங்க அவங்க. அந்த காலத்தை இப்பொழுது மாற்றி அமைக்கலாமா வானாமா, நாம் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, என்னென்னா இப்போ கொஞ்சம் ஆசையை அதிகமாக தூண்டிவிடும். பிஸ்னஸ் புதிய பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதிக முதலீடு வைத்து எந்த பிஸ்னஸ்லையும் இறங்காதீங்க. இந்த நேரத்தில் இவையெல்லாம் தடையாக சின்னதாக எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதிலேருந்து வெளியே வரத்துக்கு பாருங்கள், அந்த ஆசையிலிருந்து. ஏன்னா யாராலையும் மாற்ற முடியாது. இந்த காலத்தை நாம் தாண்டி தான் வந்தாகணும். இந்த 6 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் கொடுப்பார், நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணிவிடுவார். சிறிய பிஸ்னஸாக எடுத்து செஞ்சு அதிலிருந்து முதலீடு பரவாயில்லை போனால் கூட போயிட்டு கடன் வாங்காமல் எதனா முதலீடு செஞ்சு அதிலேருந்து போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெளிவரத்துக்கு பாருங்கள். ரொம்ப நன்மையாக, அதாவது உன்னதமாக உன்னிப்பாக பாருங்கள். நம்ம முதலீடு இல்லாமல் உழைப்பாக முதலீடாக இருந்து போயிட்டோம், ஒன்றும் தவறே கிடையாது. இந்த காலத்தில் ஆசையை தூண்டும், தேவையில்லாத எண்ணத்தை உருவாக்கும். அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுங்க, இறைவன் திருப்பணியை மேற்கொள்ளுங்க. இதெல்லாம் நாம் செஞ்சோன்னா அதெல்லாம் விடுபட்டு வெளியே வந்துடும். மக்கள் பணி என்று சொல்கிற மாதிரி இல்லாதவருக்கு இந்த நேரத்தில் உதவி செய்யணும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகிறது. ஏன்னா அஷ்டமத்து சனியின் தாக்கம் எவரையும் விடாதான். 7.5 ஆண்டுகள் செய்ய வேண்டிய பிரச்சனை, அதாவது 7.5 வருஷம் நாம் அனுபவிக்க வேண்டிய பிரச்சனையை இந்த 2.5 ஆண்டுகள் அதை தாக்கத்தை கொடுக்கக்கூடிய காலமாகும். இது ஆரம்பிச்சிருக்கும். இப்போவே சங்கடங்கள், நம்ம வீட்டிலே இருக்க முடியல, ஊருக்குனா வெளியே போயிடலாமா, இந்த கடன் பிரச்சனை என்னால் தாங்க முடியல, இந்த தொந்தரவுலாம் அதிகமாகுது, இதிலேருந்து நாம் எப்படி விடுபடுவது, இதிலேருந்து எப்படி ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே இப்போவே ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிருப்பீங்க. இதெல்லாம் நாம் வெளியூர் சென்றால் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் வருவீங்க. இந்த கண்டகச்சனி அஷ்டமத்து சனி தாக்கத்தை குறைத்து கொள்ள இந்த ரங்கநாத பெருமானையும் திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய அல்லது திருச்செந்தூர் சென்று வர, இல்லைனா திருத்தணிகை சென்று வாங்க. இந்த சோளிங்கரில் வீட்டிருக்கும் நரசிம்மரை வழிபடுங்க. லக்ஷ்மி நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரை வழிபடுங்க. இப்போவே ஆரம்பிச்சிட்ருக்கோம். அந்த காலமெல்லாம் இப்போவே தொட்டு வரா மாதிரியே இந்த காலத்தை இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து நாம் எப்படி படுத்து, ஏன்னா சர்ஜரி முதல் கொண்டு ஏற்கனவே பண்ணியாச்சு. உடல் உபாதைகள், சர்ஜரி, தேவையில்லாத இதெல்லாம் நோயெல்லாம் எப்படி வந்ததுனே தெரியல. சுகர் பிபிலாம் அதிகமாகிடும். எதனா சொன்னாவே போதும், டர்ன்னு மேலே ஏறிடும். கட்டுன்னு உடனே மாத்திரை தேட, நட்ராஜெல்லாம் மாத்திரை தேடி போடுவோம். அவையெல்லாம் வேணாம். தூக்கம் என்பது இழக்காமல் இருக்கிறதுக்கு கால்நடை பயிற்சி மேற்கொள்ளுங்க. நடைப்பயிற்சி என்று சொல்கிறோம் இல்லை, அது நடக்கும் போதே இறைவன் நாமத்தை சொல்லுங்க. கோவிந்தா சிவாய நம, திருச்சிற்றம்பலம், சிவாய நம நமச்சிவாயம், இதெல்லாம் சொல்லி பழகினாதான். இறைவனுடைய நாமம் கொடுத்ததே வாயை எதுக்காகனா அவனுடைய நாமத்தை சொல்வதற்கு தான். இதெல்லாம் சொன்னால் சனி பகவானுடைய துன்பங்கள் விலகும். யார் கொடுத்தாலும் அந்த துன்பத்திலேருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் பாருங்கள். நானாக எடுத்து போகிறேன் இல்லை, அந்த முருகப்பெருமானுடைய நாமத்தை எடுத்துக்கங்க. ஓம் சரவண பவ, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அந்த வினை தீர்க்கும் விநாயகப் பெருமானை தினம்தோறும் சுற்றி பாருங்கள். அரச மரத்து விநாயகப் பெருமானை எவர் ஒருவர் சுற்றுகின்றாரோ அந்த கண்டகச்சனி அஷ்டம், ஏன்னா அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆணை முகமெனும் ஓங்கார விளக்கும், சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் நல்லதே நடக்கும், ஆணை முகனை தொழுதால் நவ கிரகங்களும் மகிழும், நல்லதே நடக்கும். அனைவருக்குமே சொல்கிறேன், விநாயகப் பெருமான் அந்த சுழி போட்டு முதல்ல சொல்கிறது அவர் தான். அவரை வணங்கி வாருங்கள். அரசமரத்து விநாயகர், அரசமரம் என்று சொன்னால் முப்பெரும் தேவர் குடியிருக்கக்கூடிய இடம். இதிலே எல்லாத்தையுமே உங்களுக்கு பரிகாரமே கொடுத்துட்றேன். மண்டை போட்டு பிச்சுக்காதீங்க. என்னென்ன செய்யணும்? அரச மரத்து விநாயகரை வழிபட வழிபட நம் வாழ்வில் ஏற்பட்ட அஷ்டமத்து சனியாகட்டும், கண்டகச்சனி எதனா இருக்கட்டையா, 7.5 சனி எதனா இருக்கட்டும், நம்ம வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கும் விநாயகப் பெருமான் ஒருவரே, முருகப்பெருமான் ஒருவரே, இந்த ஏழுமலையான் கோவிந்தன் ஒருவரே.
இறைவனுடைய நமச்சிவாய மந்திரம் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி வழிபடுங்க. திருவேற்காடு சென்று வர உங்கள் வாழ்வாதாரம் மாறும், துன்பங்கள் விலகும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.